ஆனால் நான் ஒவ்வொரு தடவும் கதை சொல்லும்போதும் நான் ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிறதா நினச்சிட்டு சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம தான் 10 தடவை சொல்லிட்டோமே, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ குறைச்சி அப்படின்னு நான் எனக்குள்ளே நான் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. நான் என் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவேன், கீப் ட்ராவல் அன்டில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த இடத்த சேர்ற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சந்தோஷி அசோசியேட் சொன்னாங்க, கலகலன்னு ஒரு படம் சொன்னேன்னு பார்த்தா இவ்வளோ டார்க்காக ஒரு படம் சொல்கிறீங்க அப்படின்னு. அது என்னென்னா பர்ஸ்பெக்டிவ் தான். அந்த காம்பவுண்ட்லேருந்து வந்தால் காமெடி படம் தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குல்ல, அப்படி அது ஃபாலோ பண்ணி எனக்கு தெரியாத லாங்குவேஜில் எனக்கு தெரியாத ஜானர்லாம் கூட சந்தோஷ் சார் பார்ப்பார். அவர் பார்த்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு, இந்த படம் டச்சில் இருக்க போய் பார் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அவருக்கு எல்லா படங்களும் பார்க்க பிடிக்கும். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியரில் எல்லாமே தான் கட்டி பர்பஸாக காமெடி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வந்து எனக்கு பிடிச்சது ஒன்று பண்ணுவேன். சேஃப் ஜோன் சொன்னீங்க இல்லையா, அது நான் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ரெண்டாவது எனக்கு நிறைய ஜானர்ஸ் பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஜானர் த்ரில்லர். ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஃபஸ்ட் படமே கிடையாது, ஃபஸ்ட்டு கதையே கிடையாது. நான் வேறு ஒரு கதையை எழுதினேன், அது ஒரு ஆக்ஷன் ஸ்டில். அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் இதை எழுதினேன். ஸோ அப்பயும் நாளைக்கு நான் போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் டைமில் சார் இந்த மாதிரி நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஆனால் கதை என்கிட்ட இல்லை, இன்னும் ரைட்டர்கிட்ட இருக்குன்னா அவங்க வந்து அதை எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ ஒரு டேரக்டருக்கு என்ன மஸ்ட் ஆகிடுச்சுன்னா, அவங்க டேரக்ட் பண்ண தெரியுமான்ற 11ஓட அவுட்புட் எல்லாமே எனக்கு இந்த ஜெர்னலில் கிடச்சது தான், நான் இங்கே கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ ஆனால் அதுதான் மேண்டிட்ரியாக காமெடி நம்ம வைக்கணும்னு எங்கே வைக்க முடியாது இல்லையா, என்கிட்ட வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, இந்த கூத்தில் நடந்தது. நாளைக்கு ஒரு காமெடி கேரக்டர் வைங்க, கூட ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் வைங்கன்னு. அப்படி இல்லைன்னா வேறு டேரக்டர் வச்சு படம் எடுத்துங்கன்ட்டு நான் டிப்ஸ்னு ஒன்று சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸு, நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் கம்ப்ளீட்டாக ஒரு கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிவர்ஸ்லேருந்து படிப்பேன். நான் லாஸ்ட் சீனில் ஃபஸ்ட் சீனை வச்சுட்டு படிச்சுட்டே வருவேன். நான் என் கண்ணுக்கு தெரியாத தப்பு 1000 பேருக்கு இருக்கிற க்ரௌட் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், 500 பேர் அந்த மாதிரி க்ரௌட்ஸ், பெரிய க்ரௌட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். நிறைய டாப் ஆக்டர்ஸ், இப்போ சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இவங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நான் இந்த பட்ஜெட் தான் சொன்னேன், இந்த பட்ஜெட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இதே ப்ரொடியூசர் சொன்னார், நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாதுப்பா, அவர் ஒரு நம்பர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் இந்த நம்பரில் பண்ண முடியாது, நான் பண்ணார். கடைசியாக அவர் வந்து நான் சொன்ன நம்பரில் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் பயங்கரமாக இருந்ததுங்க. நீங்கள் மேபி என்ன தம்பி சொல்லியிருப்பீங்க, ஒரு வேளை நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி படம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பீங்க, ஆரம்பிச்சிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க படம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஏற்ற இடம் இருக்குல்ல, இப்போ உங்களால் அந்த செகண்ட் ஹாஃபு பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹலோ சார், படம் ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு நம்ம மெயினாக என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் வந்து அடுத்த தடவை ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணுறது தான் பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். நீங்கள் இந்த ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து நீங்கள் நரேஷன் ப்ரொடியூசர்கிட்ட ஓகே பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும் இல்லையா, கதை சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் என்னெல்லாம் நடந்ததுன்றதையும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இப்போ நாங்கள் ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கராக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணும்போது இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு உங்கள் சைட்லேருந்து எதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோம். பெரிய ப்ராசஸ் நீங்கள் கேட்டது. நான் எனக்கு இது சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன். நான் இந்த கதையை எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க இந்த 2 வருஷத்தில்? நான் பிஃபோர் இந்த கம்பெனி லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் எத்தனை தடவை நரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஒவ்வொரு தடவை 2 ஹவர்ஸ் நரேட் பண்ணுவேன். எத்தனை நம்பர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? 200+.
ஆனால் நான் ஒவ்வொரு தடவும் கதை சொல்லும்போதும் நான் ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிறதா நினச்சிட்டு சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம தான் 10 தடவை சொல்லிட்டோமே, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ குறைச்சி அப்படின்னு நான் எனக்குள்ளே நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் கடைசியாக சொல்லும்போது 10 நிமிஷம் கதை தான் இருக்கும். நான் வந்து ஓகே இதுதான் ஃபஸ்ட் டைம் இவரை மீட் பண்ணுறோம், இவர் கதை தெரியாது, நான் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது என்ன எக்ஸைட்மெண்ட்டோட அவங்களுக்கு வரணும்னு நினச்சி சொன்னனோ அதே எஃபர்ட் தான் போடுவேன். அதுதான் மெயின் நினைக்கிறேன். நம்மளே வந்து கன்விக்ஸ் ஆகிட்டோம், ஓகே சொல்லியாச்சு, இது இப்போ இவர் மட்டும் நான் சொல்ல போகிறாரு, நேற்று அவர் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. நான் என் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவேன், கீப் ட்ராவல் அன்டில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது, அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த இடத்த சேர்ற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஒரு எஃபர்ட் போடுறோம்ல, அது வந்து 200% இருக்கும், 1000% இருக்கும், அது குறையவே கூடாது. நீங்கள் அது சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாலே ஒர்க் நடக்கும். படம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படம் ஒரு நம்பிக்கை சம்பாரிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக 2வது படம் தேங்க்யூ. இன்றைக்கி தெரியாத ஆடியன்ஸ் கூட கண்டிப்பாக 2வது படம் வந்து பார்ப்பாங்க. சார் என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் சுந்தர் சாரோட ட்ராவல் ஆகிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் நீங்கள் அவரோட ட்ராவல் ஆகிருக்கீங்க. அவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் பேட்டர்னில் இருக்க ஒரு டைரக்டர். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணுறப்ப கன்ஃபார்மாக அதுலேருந்து பிரேக் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க ஜானரா. அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதுலேருந்து பிரேக் எடுத்து பண்ணுறதுக்கு எது, இப்போ நம்ம ஒருத்தர் கூட நீண்ட நாள் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம இதிலே போயிடலாமோ அப்படின்னு ஒரு சேஃப் ஜோன் தோணலாம். அதோட சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜானராக பண்ணுறதுக்கு எது நீங்கள் போல்டாக டெசிஷன் எடுத்தீங்க இந்த ஜானர் போலன்ட்டு? எனக்கு பிடிக்கும், அது ஒரே ரீசன் தான், அவ்வளோதான். இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். 2வது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நான் கதை சொன்ன போகிற இடத்துல வந்து கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுந்தர் சி அசோசியேட் சொன்னாங்க, கலகல்னு ஒரு படம் சொன்னீங்க, பார்த்தா இவ்வளோ டார்க்காக ஒரு படம் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அது என்னென்னா பர்ஸ்பெக்டிவ் தான். அந்த காம்பவுண்ட்லேருந்து வந்தால் காமெடி படம் தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குல்ல, அப்படி அது ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. நாங்கள் அந்த வந்து ஒர்க் எடுக்கிறது தான் காமெடி படமே தவிர நாங்கள் அங்கே உள்ள டீமுக்குள்ளே பார்க்குறது டிஸ்கஸ் பண்ணுறது வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ்லையும் பார்ப்பேன். எனக்கு தெரியாத லாங்குவேஜில் எனக்கு தெரியாத ஜானர்லாம் கூட சுந்தர் சார் பார்ப்பார். அவர் பார்த்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு, இந்த படம் டச்சில் இருக்குது போய் பாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அவருக்கு எல்லா படங்களும் பார்க்க பிடிக்கும். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியரில் எல்லாமே தான் கற்றுப்போம். வெளியில் வந்து படம் பண்ணுறது இந்த ஜானர் எடுத்து பண்ணணுன்றது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். யாரையும் சுந்தர் சார் வந்து நீ போய் காமெடி படம் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. நீ போய் படம் பண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணுனாரு. எனக்கு வந்து நான் பர்பஸாக காமெடி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வந்து எனக்கு பிடிச்சது ஒன்று பண்ணுவேன். சேஃப் ஜோன் சொன்னீங்க இல்லையா, அது நான் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு தோணலை. 2வது எனக்கு நிறைய ஜானர்ஸ் பிடிக்கும், அதில் 1 ஜானர் த்ரில்லர். ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஃபஸ்ட் படமே கிடையாது, ஃபஸ்ட்டு கதையே கிடையாது. நான் வேறு ஒரு கதையை எழுதினேன், அது ஒரு ஆக்ஷன் ஸ்டில். அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் இதை எழுதினேன். ஸோ அப்பயும் என்னோடய சாய்ஸில் காமெடி வரல. ஒரு லைட்ரு மேட்ரு காமிச்சிருப்பீங்க, அது இன்விசிபிள் கெஸ்ட்னு சொல்லிட்டு அது லைட்ரு அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும் சார் அப்படி ஒரு படத்தில். ஸோ அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க சார். அந்த லைட்ரை விட்டுட்டு போகும்போது என்ன இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருந்தாரு, இதை ஈஸியாக பண்ணி இதனால் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லும்போது அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு அதுக்கும் அவன் தான் முட்டாள்றா நீ வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பீங்க சார். சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. ஸோ எதை வச்சிங்க சார் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது எதை வச்சிங்க சார்? நான் ஒரே ஒரு மேட்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ட்விஸ்ட்டு வந்து நான் அந்த இடத்துல வந்து அது எழுதும்போது நாங்கள் ட்விஸ்ட் வைக்கணுன்றது ஐடியாவே இல்லை. எனக்கு திரும்ப என்ன நான் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும் அந்த கேரக்டர் வைஸ் அப்படின்னா, எனக்கு அந்த பெஞ்சமின்ற கேரக்டரை அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிப்பார் அது ஒன்று. 2வது அவர் நீங்கள் என்ன யோசிப்பார்ன்றது அவர் யோசிப்பார். அதை எனக்கு ஷோ பண்ணுன்றது தான் நான் திலீபன் கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணதும் அந்த ரஞ்சித் குமார் கேரக்டர் ப்ளே பண்ணதும் என்னென்னா, அவர் நீங்கள் என்ன யோசிப்பார்ன்றது அவர் யோசித்து முடிச்சு வச்சுருவார். அவருக்கு நீங்கள் யோசித்தது என்னன்றது அவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு என்ன யோசிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆள். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் அந்த லைட்டர் ஷாட். நீங்கள் கூட அது அப்படி தான் அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது. ஆனால் தேட்டரில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 தேட்டர் விசிட் போயிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% தேட்டரில் அந்த லைட்டர் ஷாட் அவர் சொல்லி முடிக்கும்போது கிளாப்ஸ் அடிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ விஷயம் பண்ணவர் சிம்பிளாக இதில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அவன் மேலே பாவம் தான் பட்டாங்க. இதில் போய் மாட்டிக்கிட்டாரு இவ்வளோ பிளான். ஆனால் அதுவும் ஒரு பிளான் போது அவங்க எக்ஸைட் ஆனாங்க, இல்லை இவன் அவ்வளோ ஒரு லைஸான ஆள் கிடையாது அப்படின்னு. அது அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான். சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ. Congratulations on a successful first film. Thank you. My question is, who have been your biggest influences both in Tamil film and international in terms of directors?
தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. தட் இட்ஸ் பிக் லிஸ்ட். அது நம்ம வந்து ரைட் ஃப்ரம் சார், நம்ம பாலச்சந்தர் சார் படத்துலேருந்து பாலமேன் சார் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் இப்போ கண்டெம்பரரியாக இருக்கிற படம் கூட இன்ஸ்பைரிங்காக எடுத்துப்பேன் நான். அது சுந்தர் சாராக இருக்கட்டும், மணிரத்னம் சார், சங்கர் சார், முருகதாஸ் சார் அப்படின்னு நிறைய பேரை பிடிக்கும் எனக்கு. அது தமிழில் வந்து 1, 2 எனக்கு முருகதாஸ் ரொம்ப பிடிக்கும். சுந்தர் சார் ரொம்ப பிடிக்கும். சுந்தர் சார் என்னோட குருநாதன்றதுக்காக சொல்ல, நான் அவர்கிட்ட போய் சேரத்துக்கு மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் அது அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாலும். ஸோ இந்த 2 பேரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபாரின் டைரக்டர்ஸில் நான் ரொம்ப அதாவது இவங்க படங்கள்லாம் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்கிறது 2 பேர் தான். ஒன்று டேவிட் ஃபின்ச்சர், அவரோட எல்லா படமும் பார்ப்பேன். இன்னொன்று கிறிஸ்டோஃபர் நோலன், அவர் படம் எல்லாம் பார்ப்பேன். மற்ற எல்லோரும் படம் நான் டெரண்டினோ படம் பார்ப்பேன், எல்லாரும் படம் பார்ப்பேன். பட் ஃபேவரட் 2 பேர் தான் கேட்டிங்க இல்லையா, அந்த 2 பேரில் ஃபின்ச்சரும் நோலனும் இருக்காங்க. தேங்க்யூ சார். எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறீங்க, 1 இயராக ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இந்த ஸ்கிரிப்ட் இந்த 11ல். இப்போது எந்த இடத்துல வந்து நீங்கள் இதுக்கு மேலே நான் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஸ்கிரிப்ட் இதோட நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி? அது நம்மளோட பேசிக் இன்ஸ்டிங்க்ட் தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேஜில் நமக்கே தோணும் இதுக்கு மேலே இதில் கை வைக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு. அது நமக்கு பர்சனலாக நமக்கு தோன்றது தான். அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் மாதிரிலாம் அது ஃபிக்ஸும் பண்ணிக்க முடியாது. நம்ம எழுதிட்டே இருப்போம், நமக்கு திரும்ப ஒரு வாட்டி படிப்போம் இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு படித்து பார்க்கும்போது ஓகே இதுக்கு மேலே இதில் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கே ஒரு கன்விக்ஷன் வரும்ல. நம்ம எடுக்கிற சாய்ஸ் தான் அது, நம்ம எடுக்கிற முடிவு தான். நமக்கு அது இன்னொருத்தரெலாம் சொல்ல முடியாது, அது நம்ம எடுக்கிற முடிவு தான் அது. எனக்கு வந்து அது ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர்ன்றது நான் ரவுண்ட் பண்ணி சொன்னேன். எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 10 மாதம் 11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே நான் வந்து அதை லாக் பண்ணிட்டேன். நான் ஸ்டோரி ரைட்டராக மட்டும்தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 2018 வந்து நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். ஸோ உங்கள்கிட்ட பேசுறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள் சார். அருண் சார் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு எங்களை. ஸோ அவருக்கு ஒரு அப்ளாஸ் வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ ஒரு கனெக்ஷன், ஒரு பிரிட்ஜுன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். ஒரு மென்டார் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ப்ரைஸ் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம். தேங்க்யூ. எனக்குன்னு ஒரு 4-5 படம் இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்குது. நான் எல்லா ஜானரும் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லா ஜானரும் நான் பிச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவல் டைரக்டருக்கு எங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வந்து வர மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இந்த கதையை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இது, நான் அப்படி சொல்ல ஒரு லைன் சொல்கிறேன், என்னுடைய சோலை வந்து நீங்கள் எடுத்துட முடியாது. லைனில் வந்து நீங்கள் ஒரு மைய இழையவனா நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒரு சோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த காரணத்துக்கு கொண்டு யாராலும் எடுக்க முடியாது. உங்களோட சோலை நான் வந்து 11லேருந்து எடுக்கவே முடியாது, ஏன்னா அந்த சோல் உங்களுக்கானது. இது எதனால் தவிர்க்கிறாங்களா இல்லை இது போகிறேன். இப்போது நீங்கள் எடுத்த இதே க்ரைம் த்ரில்லரோ ஆக்ஷன் த்ரில்லரோ எந்த இதுலேயும் எங்களையும் இருக்குது. ஸோ எங்களுக்கான வாய்ப்புகள் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றது வந்து கொஷினாக கேட்குறேன். ஒரு சொல்லட்டுமா? அது சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, இப்போது நமக்கு நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் கேட்டது மொத்த கான்டெக்ஸ்டோட பொருள் எனக்கு புரிஞ்சுது. நமக்கு சினிமா ஒரு 20 years 30 years பிஃபோர்லாம் வந்து ரைட்டர்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு, டைரக்டர்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்தது. அப்படி தான் இருந்துச்சு. அது வந்து 4 போக்கில் தான் அது வந்து ரைட்டர் டைரக்டர் ஒரே ஆளாக மாறினாங்க. அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஈஸியாக மாறிச்சு. ஏன்னா இப்போது ரெண்டுமே ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒருத்தர் கமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி தான் சினிமா ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் இப்போ ஒரு படம் எடுத்துட்டேன்ல, நான் சும்மா என்ன வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நாளைக்கு நான் போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சார் இந்த மாதிரி நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஆனால் கதை என்கிட்ட இல்லை, இன்னும் ரைட்டர்கிட்ட இருக்குன்னா அவங்க வந்து அதை எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ ஒரு டேரக்டருக்கு என்ன மஸ்ட் ஆகிடுச்சுன்னா, அவங்க டைரக்ட் பண்ண தெரியுமான்னு 2வது தான் வச்சுக்கிறாங்க. உங்கள்கிட்ட கதை இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அது டேரக்டர் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த டேரக்டர் சொல்கிறீங்க இல்லையா, அது டேரக்டர் கையிலே இல்லை. இப்போ எனக்கு ஒரு லிபர்ட்டி கொடுக்குறாங்க 4 கம்பெனியில் வந்து, இப்போ நீங்கள் தான் டேரக்ட் பண்ண போகிறீங்க, கதை நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது நல்ல கதை இருந்தால் கொண்டு வாங்கன்னா தாராளமாக எடுத்து பண்ணிவிடுவாங்க இல்லையா. இப்போ அப்படி இல்லை, டேரக்டர்கிட்ட கதை இல்லைன்னா டேரக்டரே இல்லைன்னுறாங்க. ஸோ இப்போ அப்படி மாறிடுச்சு. அது இப்போ சாய்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. அது டேரக்டரோ ரைட்டரோ பொறுப்பேற்றுக்கவே முடியாது. தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் 2013லேருந்து 23 வரைக்கும் ஏடியாக இருந்திருக்கீங்க. 2020 வரைக்கும் 2022லாம் அது வந்து சுந்தர் சார் ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு ஒர்க் பண்ண சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணி தர சொன்னாங்க. அந்த ஹெல்ப் கிட்டத்தட்ட 9 to 10 years கிட்ட ஆல்மோஸ்ட். 10 years. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்தளவுக்கு சூப்பராக வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு அந்த ஜேர்னி தானான்றது என்னோட கொஸ்டின். எனக்கு அப்படி தான். ஏன்னா நான் ஆக்சுவலாக இப்போ நான் டெபியூட் ஃபில்ம் மேக்கர்னால் எனக்கு அந்தளவுக்கு ஜேர்னி இருந்தால் தான் இந்தளவுக்கு சூப்பர் படத்தை கொண்டு வர முடியுமா, இல்லை அந்த ஸ்கிரிப்ட் தான்
டிசைட் பண்ணுமா இல்லை எப்படி சார்? அப்படி மேண்டட்ரிலாம் இல்லை. நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஜெயிச்சு டேரக்டர்ஸில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஜேர்னின்றதே இல்லைல்ல, அப்படி இருக்காது. பட் எனக்கு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சினிமாவை. நான் 2013 சினிமாக்குள்ளே வரும்போது தான் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்க்குறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்கிறது, என்னோடய நாலேஜ் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே. நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணணுன்றது ஆசை, அந்த ஆசை மட்டும்தான் இருந்தே தவிர நாலேஜ் ஆஃப் சினிமான்றது ரொம்ப கம்மி தான். எவ்வளோ கம்மி அப்படின்னா, எனக்கு அப்போது 2013 முன்னாடி நான் அதிகபட்சம் பார்த்த இங்கிலீஷ் படங்கள் வந்து அனகோண்டா, கிங்காங், ஜுராசிக் பார்க், ஸ்பைடர்மேன், இவ்வளோ தான் பார்த்துருப்பேன். ஓகே சார். சீரியஸ்லி எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் ப்ளஸ் இங்கிலீஷ் படம் தெரியாது. நான் இங்கே உள்ளே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு சினிமா இருக்குது, இப்படி ஒரு படங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எனக்கு நான் இப்போ இந்த 11ஓட அவுட்புட் எல்லாமே எனக்கு இந்த ஜேர்னியில் கிடச்சது தான். நான் இங்கே கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ ஆனால் அதுதான் மேண்டிட்ரியானா இல்லை, அது எப்படி வேணால் நடக்கலாம். அது எனக்கு எப்படி நடந்துச்சு சார். நீங்கள் அரௌண்டு ஒரு 200 நரேஷன் இந்த கதைக்காக நீங்கள் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ இந்த 200 தாண்டி இப்போ நீங்கள் ஓகே ஒரு 11 இப்போ பண்ணியிருக்கீங்க. இப்போ இதுக்கான ரீசன் வந்து ஏதோ பட்ஜெட் வைஸ் அதனால சில இடங்களில் ஓகே ஆகாமல் ஸ்கிப் ஆச்சு, இல்லை வந்து நீங்கள் மொத கதை பண்ணுறனால ஒரு டெபியூட்டனுக்கு கொடுக்குற சான்ஸ் வந்து நம்பிக்கை இல்லாதனால ஸ்கிப் ஆச்சு, இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து என்னவா இருந்தது சார்? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஒரே ரீசன் தான், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது அக்செப்ட் பண்ண ரீசன் நிறைய இருக்குது. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு ஒரு கம்பெனியில். ஒருத்தர் வந்து ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ப்ரொடியூசரு, கதை புதுசாக இல்லைன்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி ஒரு இது வந்துச்சு. ஒருத்தர் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னார் கேட்டுட்டு. இது ரிஜெக்ஷன்ஸ் வந்து அது வந்து பர்சனல் சாய்ஸாக தான் வரும் இல்லையா. ஆன்சர் ஒவ்வொருத்தருக்கும் கதை சொல்லும்போது அவங்க என்ன மைண்ட் செட்டில் கேட்குறாங்கன்றது தான். அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது ஒரு ஹீரோ கேட்டுட்டு அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனால் அவர் சம்பளம் வந்து அவர் கேட்ட சம்பளம் வந்து கிடைக்கலன்னு தள்ளி போச்சு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது 1-2லாம் இல்லை, அது so many reasons are there. இப்போ நீங்கள் எடுத்தது நீங்கள் நினச்ச மாதிரியே எடுத்துட்டிங்களா, இல்லை நீங்கள் எழுதுனதை விட அது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கீங்களா? காம்ப்ரமைஸ்னு நான் பெருசாக காம்ப்ரமைஸ் எதுவும் ஆகலை. பட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஸ்டில் லேர்னிங் தான், ஃபர்ஸ்ட் படம் தானே. தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்கள் படம் ஃபுல்லாகவே ஒரு ஷார்ட் நோட்டாக ஒன்லைன் ஆர்டர் மாதிரியே ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன் நான். அப்படியா? ஆக்சுவலாக ஆமாம், வாட்ஸ்அப்லேயே இருக்குது. சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு 47 மெயின் சீன்ஸ் வருது. அதில் சின்ன சின்ன சப்ளாட்ஸ் இல்லாமல் சீன்ஸ் இல்லாமல் பார்த்தா 47 மேஜர், அதெல்லாம் சேர்த்தா ஒரு 60 சீன்ஸ் கிட்ட வருது. சீக்வன்ஸாக பார்த்தா ஒரு 2 பெரிய சீக்வன்ஸ் இருக்குது, 2 இன்வெஸ்டிகேஷனும் தான் சீக்வன்ஸாக வருது. மற்ற சின்ன சின்ன சீக்வன்ஸாக இன்னொரு 3 வருது. ஸோ இது ஃபுல்லாகவே நான் தரோவாக பார்த்துட்டேன். இதில் எனக்கு என்னென்னா காமெடி எங்கேயுமே வரல ஒரு இடத்துல கூட. காமெடி வைக்கிறதுக்கு இப்போ போர் தொழிலில் கூட ஒரு இடத்துல வந்து ஆரம்பத்தில் காமெடி பண்ணியிருப்பாங்க. இதில் காமெடி இன்டென்ஷனாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா சுந்தர் சி சார் கூட வேறு இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு இடத்துல கூட காமெடின்றது ஒன்று இல்லை, அது ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எமோஷ்னலாக டைலாக் வந்து ஒரு சில இடத்துல நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி அம்மாவை யாராவது தோப்படி அப்படின்னு சொல்கிற அந்த இடம், அப்போ தான் அந்த பையனோட அந்த இவ்வளோ பெரிய ஆளாடா ஏபிசி அந்த விஷயம் நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி அவனுக்கு இருட்டுனா பயம், அந்த கிளைமேக்ஸில் லாஸ்ட் டைலாக் அதான் வரும், அவன் கூடவே என்னை புதைச்சிருங்கன்னும் போது வந்து பயங்கர ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ அவன் எந்த அளவுக்கு வந்து அவனோட ட்வின்னை வந்து நேசிச்சிருக்கான் அப்படின்றது அந்த இடத்துல கன்வே ஆகும். இன்னொரு கேள்வி என்னென்னா, 11ன்ற டைட்டில் வரும்போதே எனக்கு அதுக்குள்ளே 7ன்ற ஒரு வேர்டு இருக்கா மாதிரி, ஒரு எழுத்து இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, தமிழ்லேயும் சரி இதுவும். அதே மாதிரி 7th மர்டரில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அது என்னோட புரிதலாக இல்லை உண்மையிலே அது மாதிரி எதாவது இருக்கா? அவ்வளோ யோசிக்கலைங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த காமெடி மேட்டர் சொன்னீங்களே, அதை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த படம் தேவைப்படல, அவ்வளோதான், சிம்பிள். எங்கேயுமே எந்த கேரக்டருமே அந்த மாதிரி வரும். இப்போது நீங்கள் கேரக்டராக பார்த்துக்கோங்க, ஹீரோ கேரக்டர் காமெடி பண்ணுற இடத்துல இல்லை, அவரோட மனநிலையாக வேறையாக இருக்கும். திலீபன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மனைவி இழந்தவர், குழந்தைய வச்சு பார்த்துட்ருக்காரு, அவருக்குமே அந்தமான சுச்சுவேஷன் இல்லை. ரஞ்சித்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை ஆரம்பித்ததுலேருந்து எதுவுமே கிடைக்காம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவங்க யாருக்குமே அதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால தான் நான் காமெடி வைக்கல, வேறு ஒன்றும் இல்லை. காமெடி நம்ம வைக்கணும்னு எங்கே வைக்க முடியாது இல்லையா. என்கிட்ட வைக்க சொன்னாங்க, அதெல்லாம் நடந்துச்சு, இந்த கூத்தில் நடந்தது. நாளுக்கு ஒரு காமெடி கேரக்டர் வைங்க, கூட ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் வைங்கன்னு. அப்படி இல்லைன்னா வேறு டேரக்டர் வச்சு படம் எடுத்துங்கன்ட்டு நான். ஹலோ சார், என் பேர் சதீஷ்குமார்.
எஸ் சதீஷ். சார் நானும் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வந்துருக்கீங்க சார். எந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் இதுதான் நம்ம டெஸ்டினி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி? நான் ஃபிக்ஸ் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. அது நான் டிசைட் பண்ணி நான் +1 படிக்கும்போது சினிமாவுக்கு வரணும் டிசைட் பண்ணிட்டாங்க, விட மாட்டேன்ட்டாங்க நம்மள. அதனால் நம்ம இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க. சரி படித்தோன்னே வேலை கிடச்சிருச்சு, அப்படியே டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. நல்லா சம்பாரித்தோம், நல்ல பொசிஷனில் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் லிவிங் மாதிரி நமக்கு தெரியல இல்லையா அது. அதனால தான் அந்த டிசிஷனை வந்து நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் எடுத்தேன் அது. ஏன்னா அது பெரிய டிசிஷன் லைஃப்பில், அது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். சார் 11 படம் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்னோட கேள்வி என்னன்னா, ரைட்டிங் டிப்ஸாக எனக்கு ஒன்று மட்டும் தெரியணுங்க சார். சார் இப்போ ஒரு கோர் ஐடியாவாக நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க சார். அதுக்கு வந்து நம்ம செட்டப் கிடச்சிருச்சு, ரெசல்யூஷன் கிடச்சிருச்சு. அந்த கான்ஃபரன்டேஷன் மட்டும் சீன் பை சீனாக எப்படி சார் டெவலப் பண்ணுறது? அதுதாங்க சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அதுதாங்க பண்ணணும். அது எப்படி சொல்லித்தரதுன்னு தெரியல எனக்கு. அது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சீனை இப்போ நீங்கள் வந்து சிம்பிள் தான். இப்போ என்ன நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதை நீங்கள் இது மாதிரி கேட்டிருப்பீங்க. இந்த சீனை எடுத்துட்டா இந்த கதை நகரமானா அந்த சீன் தேவையில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஸ்க்ரீன் பே ரைட்டிங்லேயே இருக்குது இந்த ஃபார்முலா. ஒரு சீனை தூக்கிட்டோம் அப்படின்னா இதனால் முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் தேவையில்லைன்னா வேலை தான். ஆனால் அந்த மாதிரி சீன் வச்சு படம் ஹிட் ஆகிருக்காங்க, நிறைய ஹிட் ஆகிருது. ஸோ நீங்கள் சாய்ஸஸ் ஆஃப் மேக்கிங் தான். இப்போ நீங்கள் அடுத்த சீன் நகரும்போது நீங்கள் இதிலேருந்து நீங்கள் அடுத்த சீன் நீங்கள் அடுத்துன்ற வார்த்தை வருது இல்லையா, அப்போயே அது அடுத்து போயிடணும், அவ்வளோதான். அது அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். அது அப்படி தான் நீங்கள் அதை கொண்டு போகணும். அது ஒவ்வொரு சீனுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அது அந்த கதை ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு பாயிண்டில் ஒரு ஆஸ் எ கேரக்டராவது அது அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி அப்படி தான் நம்ம தான் எழுதணும். அது க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே தான் வரும். நான் டிப்ஸ்னு ஒன்று சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸு, நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் கம்ப்ளீட்டாக ஒரு கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிவர்ஸ்லேருந்து படிப்பேன். நான் லாஸ்ட் சீனில் ஃபஸ்ட் சீனை வச்சுட்டு படிச்சுட்டே வருவேன். நான் என் கண்ணுக்கு தெரியாத தப்புங்கள்லாம் தெரியும். நான் அப்போ தான் அந்த தப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம ஒரு இந்த ஜோனில் போயிட்டே இருக்கும்போது நமக்கு சரின்னு தோணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு தடவை ரிவர்ஸ்லேருந்து வரும்போது நிறைய தப்பு கண்டுபிடிச்சேன் இந்த 11லேயே. இன்னும் சொல்லப்போனால் அந்த லைட்டர் சீனில் ரிவர்ஸில் படிக்கும்போது தான் வந்தது. சார், இப்போ நீங்கள் 200 நரேஷன் சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கே நிறைய பேருக்குமே அந்த ஃபஸ்ட் நரேஷன் உட்கார்றது இருக்குல்லைங்க, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சான்ஸ் கிடைக்கிறது நிறைய கொஞ்சம் பேருக்கு தான். இன்னமும் வாசலில் நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாக்டாக ப்ரொஃபஷ்னலாக ப்ரொடியூசர் கதவை தட்டுறதுக்கு என்ன சர்வே? இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அது தெரியறதில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் கையில் இருக்கிறது ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, ஒரு இமெயில் ஐடி, அதுவே கரெக்டுன்னு இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த வே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன். அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் கேட்குறது ப்ராக்டிக்கலாக கேட்குறீங்க. ப்ராக்டிக்கலாக தான் பயங்கர டஃப். நான் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிட்டு விட்டுரு போயிடலாம். பட் ஆனால் அது நிஜம் இல்லை. நிஜம் வந்து அது எங்கே கிடைக்கும், எப்போ கிடைக்கும்ன்றது நமக்கே தெரியாது. இப்போது நான் இப்போ இந்த ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் பண்ணேன் இல்லையா, ஏஆர் என்டர்டைன்மெண்ட் நான் அப்ரோச்சே பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ கம்பெனி அப்ரோச் பண்ணேன். ஆனால் இந்த ஏஆர் என்டர்டைன்மெண்ட் எனக்கு ஒரு ஃபோன் காலில் வந்தது. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த கதை அவருக்கு தெரியும், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் கதை கேட்டுட்ருக்காங்க, நான் உங்கள் கதையை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் நரேட் பண்ணுங்கன்னாங்க. அப்படி தான் கிடச்சிது. நான் தான் சொன்னேன்னே, கீப் ட்ராவல் அன்டில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். அவ்வளோதான், இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அது எப்போயாவது அது வந்து நீங்கள் போயிட்டே இருக்கும்போது எப்போயாவது ஒரு இடத்துல அது உங்களை மீட் பண்ணிடும். ஹாய் சார். ஹாய். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், சேலஞ்சஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நம்ம சேலஞ்சஸ்னால் நமக்கு எவ்ரிடே சேலஞ்சு தாங்க. பேசிக்காக சொல்லணும்னா உங்களுக்கு அது நீங்கள் பண்ணும்போது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. எவ்ரிடே சேலஞ்ச் ஃபார் டேரக்டர் தான். நீங்கள் ஏன்னா நான் தான் கடைசி ஆன்சரபிள்ன்றதுனால நமக்கு சேலஞ்சாக இருக்குது. பட் அது வந்து டஃப்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப டஃப். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் இந்த படத்தை அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு 7-8 படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஒர்க் பண்ணதில். ஸோ எல்லாமே நாங்கள் ட்ரெயினே தான் வந்தோம். நான் இப்போது 1000 பேர் இருக்கிற க்ரௌட் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், 500 பேர் அந்த மாதிரி பெரிய பெரிய க்ரௌட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். நிறைய டாப் ஆக்டர்ஸ், இப்போ சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு பெருசாக டஃப்பாக எப்படி சொல்கிறது, பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சேலஞ்ச் இருக்கும், டெய்லி சேலஞ்சஸ் வரும். பட் நான் வந்து உண்மையாகவே வந்து ஐயோ இந்த நாள் வந்து எப்போ முடியும் அப்படின்னு நினச்சது வந்து அந்த ட்வின்ஸ் போர்ஷன் எடுத்தது தான். அந்த 65 ட்வின்ஸை வச்சு ஒரு நாள் ஷூட் பண்ணியிருப்பேன். அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள காலையில் 9 மணிக்கு வர வச்சு அவங்க எல்லாேருக்கும் காஸ்ட்யூம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மணி 11 ஆகிடுச்சு. குழந்தைங்க வேறு கரெக்டாக 12:30 மணி 1 மணிக்கு பசிக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ வந்து நான் 2-3 ஷாட் எடுத்துகிட்டு அவங்க எல்லோரும் லஞ்ச் பிரேக் காமிச்சிட்டேன்.
நான் இப்போ எடுக்க வேண்டிய நான் மேஜராக எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ் 90% பேலன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு மணிக்கு லஞ்ச் பிரேக் விட 2 மணிக்கு தான் வந்தாங்க. ஸோ இப்போ நான் 2 மணிக்கு ஆரம்பித்து 5:30க்குள்ளே முடிச்சாகணும். 5:30க்குள்ள லைட் போயிடும். ஸோ எனக்கு இந்த 3.5 மணி நேரம் தான் இருந்துச்சு. லக்கிலி வந்து நாங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். யார் யாருக்கு என்ன ஷாட்டு, எத்தனை ட்வின்ஸ் வந்திருக்காங்க, எது வைடு எல்லாமே நாங்கள் அழகாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த பிளான் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் கோஆப்ரேஷன் எங்களுக்கு கிடச்சிது. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அந்த 3.5 மணி நேரத்துக்குள்ளே எங்களால் என்னெல்லாம் ஷார்ட்ஸ் பிளான் பண்ணமோ எல்லாமே எடுக்க முடிஞ்சுது. ஆனால் அது எடுத்து முடிக்க வரைக்கும் கையில் உயிரே இல்லை எனக்கு. ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சுதுன்னா எல்லாம் ஊர் கிளம்பிடுவாங்க. திரும்ப இந்த 60 ட்வின்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம் எனக்கு. ஸோ அது மட்டும்தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் லக்கிலி வி டிட் முடிச்சிட்டோம் அதை நாங்கள். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. நான் ஆஸ் அ ஃபஸ்ட்டு படம் டைரக்டராக நீங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்காக என்ன டிஃபிகல்ட்டிஸ், எப்படி நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? எக்ஸ்பீரியன்ஸ், பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த 10 வருஷமாக ஒர்க் பண்ணதுனால என்னால் ஒரு படத்தோட பட்ஜெட்டை அக்யூரஸியாக போட முடியாட்டியும் +or-10க்குள்ளே என்னால் கொண்டு வந்துட முடியும். நான் இந்த பட்ஜெட் தான் சொன்னேன், இந்த பட்ஜெட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இதே ப்ரொடியூசர் சொன்னார். நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாதுப்பா, இதோட அவர் ஒரு நம்பர் சொன்னார். நான் சொன்னேன் இல்லை சார் இந்த நம்பரில் பண்ண முடியாது, நான் பண்ணுறேன் பண்ணார். கடைசியாக அவர் வந்து நான் சொன்ன நம்பர் தான் வந்தது. அது வந்து ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன், என்னோடய நண்பர் சர்க்கிள்லேயே கூட கதை பண்ணி ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் போகிறாங்க. ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட உண்மையான பட்ஜெட்டை சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த பட்ஜெட்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் தராங்க. பட் ஆனால் அது வந்து அதோட ட்ரிபிள் த டைம் ஒரு பட்ஜெட் வர படமாக இருக்குது. ஸோ படம் கொடுக்குறாங்கன்றதுனால நீங்கள் அந்தளவுக்கு எவ்வளோ ஓப்பனாக இருந்துருக்கீங்களோ அது பெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து அந்த அவர் சொன்ன பட்ஜெட்டில் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் சேர்ந்து இறங்கி ஒர்க் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூபாய் ஏறும்போது அவர் என் மூஞ்சை பார்ப்பார் அவர். இப்போ நான் அவர்கிட்ட முதலே சொல்லிட்டேன் இதில் தான் முடியும் அப்படின்னு. ஸோ அவர் அந்த எக்ஸ்ட்ரா வரும்போதெல்லாம் அவர் ஓகே, அவர் சொன்னதில் வரும் போல இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களோ, அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இந்த பட்ஜெட் சொன்னால் படம் கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது இல்லையா. அவங்க வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு நம்பர் சொல்லும்போது ஐயோ இது சொன்னால் படம் தர மாட்டாங்க போல இருக்குது, ஃபஸ்ட்டு படத்தை ஓகே பண்ணிட்டு. அது பெரிய தப்பு. அது பண்ணாதீங்க. நீங்கள் இந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரில அப்படின்னா பட்ஜெட்டை போட சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு தெரியும்னா இந்த பட்ஜெட் தான் எடுக்கணும்னு சொல்லிவிடுங்க. ஸோ அப்படி தான் அது 11 நாளாக அவர்கிட்ட ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டேன், இதுதான் பட்ஜெட், இத்தனை நாள் ஆகும். ரெண்டாவது நான் அவர்கிட்ட 51 days சொன்னேன், தமிழ் பைலாங்குவல் எடுக்க போகிறேன்னு. 51 daysனே சொன்னேன் அவர்கிட்ட. கரெக்டாக 15 daysல படம் முடிஞ்சிச்சு. தோனிக்கிறார் கோ டைரக்டர் பின்னாடி, அவருக்கு தெரியும். ஏன்னா நமக்கு தெரியும் அது நம்ம அத்தனை நாள் இந்த சீனுக்கு எத்தனை நாள் எடுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணாலும் தெரிஞ்சதுனால நான் அவர் ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்டார், 50 ஓகே 55 ஓகே, அதுனா 51 அப்படின்னாரு. அது பேட்சு சார் அப்படின்னேன். அவருக்கு அப்போ தெரில, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னேன் 15 daysல முடிச்சாச்சு சார் அப்படின்னு. அந்த டியூரேஷன் லாக் அது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய எப்படி சொல்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது நீங்கள் அது உங்களுக்கு அது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஹிட் ஆகிற வரைக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், இப்போ அவர் படம் எடுக்க போகிறாரு, எழுதிட்டார். அவர் எழுதிட்டு என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்குன்றாரு. நான் எத்தனை பார்ட்டுன்னு கேட்டேன், ஒரே பார்ட் அப்படின்னாரு. இப்போ நான் அவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அவர் இப்போ எடுத்து முடிச்சுட்டு எடிட் டேபிளில் தான் முக்கால்வாசி படத்தை எடுக்க போகிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இது இப்படி தான் இருக்குன்றாரு, எனக்கு இப்படி தான் வருது அப்படின்றாரு. அது தப்பு தான், அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த டியூரேஷனை நோட் பண்ணுறது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இப்போ எனக்கு இந்த 11 எழுதும்போது ரொம்ப நல்லா தெரியும் இது 220 தாண்டாதுன்னு. நம்ம படத்தோட டியூரேஷன் வந்து 217. டெலிட்டட் சீனே கிடையாது. நான் என்ன எடுத்தோம் 51 நாளில் அது அப்படியே படமாக வந்துடுச்சு. சார் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோன்றாங்க, நீங்கள் இதும்போது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இது கரெக்டாக இருக்குது, இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நானா இல்லை, ஆனஸ்ட்டாக இல்லை. சரி, இப்போ இவங்க சொன்ன பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா சார்? இப்போவும் இல்லை. நான் ஏன்னு சொல்கிறேன், அது அந்த இடம் தேவைப்பட்டது எனக்கு. நீங்கள் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்மளுக்கு வர கிரிட்டிசிசமே வந்து வர ஃபீட்பேக்கே வந்து ஃபஸ்ட் 20 minutes ஸ்லோவாக இருக்குது, 25 minutes ஸ்லோவாக இருக்குன்றாங்க இல்லையா. அது ஸ்லோ அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நான் கதையை ரொம்ப சர்ப்ரைஸாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் சில விஷயங்களை உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் பேஸில் செட் பண்ண வேண்டியிருக்கு.
அதை நான் வந்து உங்ககிட்ட சும்மா போகிற போக்கிலையும் சொல்லிட்டு போக முடியாது. இப்போ நான் அந்த ராபரி சீனை போகிற போக்கில் ஒரு மெசேஜ் ஒரு டைலாக்கை சொல்லிட்டு போயிருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் இருந்திருக்கும்? ஒரு ராபரி பண்ணாங்க, அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது பெரிய இம்பேக்ட் இல்லை இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து அந்த பிளான் சீன் சொல்லும்போது ஒரு இம்பேக்ட் இருந்ததில்ல அந்த ராபர் சீனர், அதுக்கு நான் அந்த ராபர் சீன் எடுக்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி நான் இப்போ அந்த லவ் போர்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, நான் அந்த லவ் போர்ஷனுமே என்ன திரும்ப அதை சொல்கிறேனே, அது வந்து இன்ட்ரோல் பிளாக்கில் இந்த பொண்ணு அங்கே படிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு மாதிரி நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் வைக்க வேண்டியிருக்கு. அப்வியஸாக அது ஸ்லோவாக தான் இருக்கும். நான் ரெண்டாவது இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இப்போ எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் அந்த 20 மினிட்ஸை கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் பயங்கரமாக இருந்ததுன்னு, நீங்கள் மேபி என்ன தம்ப சொல்லியிருப்பீங்க? ஒரு வேளை நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி படம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஆரம்பிச்சிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க படம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஏற்ற ஏற இருக்குல்ல, இப்போ உங்களால் அந்த செகண்ட் ஹாஃபு ப்ரீ இன்டர்வல் போர்ஷனில் ரசிக்க முடியுதுல்ல, அதுக்கு காரணம் 20 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு 200 வாட்டி நரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கள்ல, அது வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் சொல்லுவீங்களா? ரேண்டமாக சொல்லுவேன். ரேண்டமாக சொல்கிறது அந்த பயம்லாம் கிடையாது, கதை இது பண்ணுறது யாரோ ஓகே பண்ணி ஆகணும்லங்க. ஏன் நமக்கு வந்து இப்போது கணக்கு முன்னாடியே தெரியும் இது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை அப்படின்னு. நான் போய் சொல்லுவேன். ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, இவருக்கு இந்த கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அவர் வந்து சில சமயம் நம்ம ஜென்யூனாக இருக்கு சில பேர் இருப்பாங்க, நம்மளால் இந்த கதை பண்ண முடியல, நல்லாயிருக்கு, பட் நமக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லி விடலாம் அப்படின்னு ஒரு தாட் சில பேருக்கு வரும் இல்லையா. நமக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நம்மளால் பண்ண முடியாது, பட் நமக்கு தெரிஞ்சவரால் பண்ண முடியும்னா சொல்லி விடுவோம்ல, நீங்கள் பண்ணிவிடும். அதுக்கு அப்படி தான் நான் அதை அப்ரோச் பண்ணுவேன். அப்வியஸாக எனக்கு அப்படி ஒரு ப்ரொடியூசர் தான் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் சொன்னார். எனக்கு படம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் படம் பண்ணலாம், இது படம் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர். நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எதாவது கதை இருந்தால் சொல்லுங்க. அப்புறம் இந்த கதை சொன்னேன் அவர்கிட்ட, இது நல்லா இருக்குது நம்மளே பண்ணலான்னு சொல்லி அவர் 2-3 ஹீரோலாம் அப்ரோச் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகணுன்னே அதை வந்து அப்படியே விட்டுட்டார் அவர். ஆனால் அதே ஆள் தான் எனக்கு ஒரு 8 மந்த்ஸ் கழித்து அவரே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் கதை கேட்டிருக்காங்க, உங்கள் கதை எனக்கு ஞாபகம் இருந்தது, நான் சொல்லியிருக்கேன் உங்கள் கண்டென்ட்டை பற்றி போய் சொன்னது அவர் தான். அதனால் யாரையுமே வந்து இவங்களால் என்ன நடக்க முடியும், இவங்களால் எப்படி இவங்ககிட்ட போய் ஏன் சொல்லணும்னு இல்லை, நம்ம கதையை கேட்கறதுக்கு ஒருத்தர் 2 தயாராக இருக்கல 2 ஹவர்ஸ் போய் சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். நான் அப்படி தான் அப்ரோச் பண்ணாது. இப்போது செட்டப் கன்ஃபரன்டேஷன் அண்டு ரெசல்யூஷன் அந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னன்றதை பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த ராபரி சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சின்னதாக அந்த டேப்லெட் சாப்பிட்டா இந்த மூளையில் போய் பாதிக்கும்னு சொன்னது கூட கரெக்டாக அதை இது பண்ணியிருந்தீங்க. நான் படம் ஃபுல்லாக நான் நோட் பண்ணி வச்சனாலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கா ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா நமக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தீங்க. ஈவன் கொலை பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு நியாயம் வந்து அவர் சொல்லுவார் இல்லையா, தண்டனை தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிடு, பாதிக்கப்பட்டவங்க வந்து மறந்துடுங்கன்னு, என்னால் மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல. அதெல்லாம் வந்து பெயின் பாயிண்ட் அப்படியே வந்து உரிச்சு நமக்கு அது பார்க்கும்போதே இவன் பாவண்டா அப்படின்ற மாதிரி தோன்றதை கரெக்டாக அங்கே கன்வே பண்ணி இந்த எமோஷன்ஸை கரெக்டாக எப்படி நம்ம கன்வே பண்ணி அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறது? ரொம்ப எமோஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பர்சனலாக வந்து எமோஷன்ற வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக பார்க்குற ஆள் நான். ரெண்டாவது, இப்போ நான் ஒரு படத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு படம் பார்க்குறேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அந்த படம் 2 ஹவர்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த படம் நாளாவில் எனக்கு மறந்துடும் அந்த படம். பட் என்னை ஏதோ ஒரு இடத்துல அந்த படம் வந்து எமோஷனலாக என்னை ஹிட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என் ஞாபகத்துலேயே இருக்கும் அந்த படம். ஸோ எனக்கு பர்சனலாக. ஸோ ரெண்டாவது, நான் வந்து எந்த கதை எழுதினாலும் எமோஷனலை பேஸ் பண்ணி தான் எழுதணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அதுதான் அந்த படத்தை வந்து ஞாபகம் வச்சுக்க வைக்கும். இப்போ நான் எதுவும் இல்லை, இப்போ நான் இந்த படத்தில் இந்த எமோஷன் வேலையெல்லாம் இல்லாமல் வெறும் என்டர்டெய்னிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ட்விஸ்ட்டு டர்ன்ஸு சர்ப்ரைஸ் இப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது வேணால் வந்து எப்படி சொல்கிறது, ஜாலியாக போச்சுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுங்கன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. நான் அந்த ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு எமோஷனல் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன ஜானராக இருந்தாலும் சரி, அது த்ரில்லராக இருந்தால் கூட சரி. நான் த்ரில்லர்லேயே அந்த எமோஷனல் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். நம்ம வந்து வெறும் எமோஷனல்ன்றது வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆக்ஷன் படம் எழுதணும்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி, அதோட கோர் பாயிண்ட்டுமே எமோஷன் தான். அதுதான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். இப்போ என்னோட படத்தை ஒருத்தரோட கனெக்ட் பண்ண எமோஷன் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ஞாபகம் வச்சு வைக்கும், கனெக்ட் பண்ண வைக்கும். மற்ற எல்லாமே நம்மள ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான் பார்ப்போம். ஸோ எமோஷனல் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது, நான் எழுதுறதுமே அதான் ஃபாலோ பண்ணுறேன். நாளைக்கு நான் எந்த ஜானர் எடுத்தாலுமே
எமோஷன் இல்லாமல் அந்த கதை இருக்காது. ட்வின்ஸ் ஸ்கூல்ன்றது இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இங்கேருந்து கதை வைக்கலாம் அப்படின்றது சொன்னால் சிரிப்பாக இருக்கும். எனக்கு எல்லா கேரக்டரும் ட்வின்ஸாக காட்டணும் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்லாம் ட்வின்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்னு ஸோ வைல்டு தாட் வரும் இல்லையா, அப்போது நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இது உண்மை இல்லைல்ல, அப்போ இது உண்மையாக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போது இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அது என்ன மாதிரி இன்ஸ்டியூஷனாக இருக்கும், அப்போ இந்த இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்கூலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஸ்கூலாக வைக்கிறதுக்கான பர்பஸ் ஹாஸ்டலோட ஸ்கூல் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. ட்வின்பேர்ட் ஹாஸ்டலுக்கும் ட்வின்பேர்ட் ஸ்கூலுக்கும் டிஃப்ரெண்ட் வருது இல்லை, அவ்வளோதான், அது சின்ன இதுதான். ஸோ அப்போ இந்த ட்வின்பேர்ட் ஸ்கூலாக வைக்கணும்னா இந்த ட்வின்பேர்ட் ஸ்கூல் எப்படி வந்துச்சு, இந்த கேள்வி எனக்கே வருது இல்லை, உங்களுக்கு வரணும் எனக்கே இந்த கேள்வி வந்து. இப்போ ட்வின்பேர்ட் ஸ்கூல் ஒன்று காட்டுறோம், அது எப்படி வந்தது அப்படின்னா, அப்போது அது ட்வின்பேர்ட் ஸ்கூலாக ஆரம்பிக்கப்படலை, அதுவும் நார்மல் ஸ்கூலாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஓகே நான் சொன்ன கதையில் யதார்த்தமாக ட்வின்ஸ் வந்தாங்க, அதை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றினாங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு இந்த ட்வின்பேர்ட் ஸ்கூலோ இப்படி இருக்குது. ஸ்கூல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க வந்து 2 பசங்களுக்கு வந்து அட்மிஷன்னா ஒரு ஃபீஸ் கட்டினா போதும்னு சொல்கிறத உங்களை கன்வின்ஸ் பண்ண வச்சுது. இப்படி ஒரு ஸ்கூல் உருவாயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே மேக் யூ கன்வின்ஸ் தான். நம்ம ஒரு ஃபிக்ஷன்லாம் ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சுட்டோம், இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அது இருக்குன்னு அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுன்றது தான் அதோட ஃப்ரெண்டில். ஸோ அப்படி தான் அந்த ட்வின்பேர்ட் ஸ்கூல்ன்ற கான்செப்டில் அரைவ் ஆனது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.